கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தரை 1000 வார்த்தைகள் சொல்லி அவரை நம்ம பாராட்டுறது, புகழ்றது, அவரை நல்லவர்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்கு ஈடாகாது. அறிந்த உண்மை, அனுபவித்த உண்மை. அவரை நல்லவர்னு சொல்ற அந்த மனசு வர்றது அவ்வளவு லேசு கிடையாது. அதனால சொல்ல வரேன். அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ ஞானி, அவங்களுக்கு அதை பண்ணாரு இதை பண்ணாரு இதெல்லாம் சொல்ல மனசு வந்துடும். ஆனா கர்த்தர் நல்லவர்ன்ட்டு மன நிறைவோட, முழு மனசோட, முழு ஆத்மாவோட, முழு இருதயத்தோட, முழு உள்ளத்தோட சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். சும்மாலாம் சொல்லுனா வாய் தான் சொல்லும், மனசு சொல்லாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆராதனை ஆரம்பத்துல ஆண்டவர் நோவாவை குறித்து பேசினார். அப்புறம் பணம் வருகிறது, அப்புறம் சத்தியம் வருகிறது, அதை பத்தி பேசினார். நிறைய நம்மகிட்ட பேசினார். ஆமென். கர்த்தர் நல்லவர். வருகிற புதன்கிழமை டிசம்பர் 25 என்ன தினம்? அது என்ன தினம்? கிறிஸ்தவர்கள்லாம் சொல்லுங்க என்ன தினம்னு. எக்ஸ்மாஸ். கிறிஸ்துமஸ் கரெக்டான வேர்டு. கிறிஸ்துமஸ் வருகிற புதன்கிழமை காலையில 9:30 மணிக்கு இங்க சபை கூடும். என்ன கூடும்? சபை கூடும். கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட வேண்டி டிசம்பர் 25 சபைய இந்த வேலைக்காரன் கூட்டவில்லை. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட வேண்டி. நான் சாகும்போது கேட்டாலும் இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவேன். போன வருஷம் இதான் சொன்னேன், அதுக்கு அடுத்த முந்தின வருஷம் இதே தான் சொல்லிட்டு இருந்தேன். சபை தேவன் என் கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி இதே தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பயும் நான் அதைத்தான் சொல்றேன். திரும்ப திரும்ப வலியுறுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றேன். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட வேண்டி, அதை விழாவா எடுக்க வேண்டி டிசம்பர் 25 சபைக்கு வாங்க சபைன்னு நான் சபையை கூட்டல. அப்ப எதுக்கு டிக்ளேர் பண்றீங்க, என்னத்துக்கு சபையை வைக்கிறீங்க, அப்படி புரிஞ்சுக்கணும் இல்லையா? சபை கூடுகைக்கு ஒரு காரணமா கிறிஸ்துமஸ் பண்டிகை நான் பயன்படுத்திக்கிறேன். நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் புத்திமான். எதை காரணம்? கவர்மெண்ட் லீவ் விடுது. நீங்களும் பண்டிகை கொண்டாட ஆர்வமா இருப்பீங்க. உங்களை பயன்படுத்துறேன் நான். ஆமேனா? இதான் என்னுடைய இன்டென்ஷன், உள்நோக்கம். இதான். இப்ப டிசம்பர் 25 அப்படின்னா பெரிய பெரிய மகா பெரிய சபையில கொண்டாடுற மாதிரி, ஐயோ சபையில கிறிஸ்துமஸ் பண்டிகைன்னு நினைச்சிடாதீங்க. எதுக்கு கூடுறோம்? அதை ஒரு காரணமா வச்சு விசுவாசிகளை இந்த மந்தையில சேர்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். அவங்களுக்கு நாலு சாப்பாடை கொடுத்துடலாமே அப்படிங்கிற தாகம். வேலை வெட்டி இல்லாம இல்ல, பண்டிகை கொண்டாடி உங்களை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுக்காகவும் நான் செய்யல. ஆமேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. திரும்பவும் வலியுறுத்தி சொல்றேன், கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது தவறே கிடையாது. நான் கொஞ்சம் கூட தப்பு சொல்ல மாட்டேன். யார் பிறப்ப? கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் பிறப்ப கொண்டாடுறது அல்வா மாதிரி எனக்கு. அவ்வளவு இனிமையானது. அது தவறே கிடையாது. ஒவ்வொரு ஊழியனும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியும் கொண்டாடியே தீரணும். எதை கொண்டாடணும்? கிறிஸ்துவின் பிறப்ப. ஆனா எங்க தவறு ஆயிப்போச்சுங்கிறதான் பிரச்சனை. எங்க தவறு ஆயிடுச்சு அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. எங்க தவறு ஆயிருக்கு? கிறிஸ்துவின் பிறப்ப கொண்டாட சொல்லுது வேதம்.
நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா கிறிஸ்துவுக்கு பர்த்டே கொண்டாடுறோம். பர்த்டே கிறிஸ்துவுக்கு பர்த்டே கொண்டாடுற அளவுக்கு நீங்கள் உச்சமானவர்களா? நீங்கள் பெரியவங்களா? உன்னதர்களா? தகுதி வாய்ந்தவர்களா? யோசிக்க வேண்டாம். கிறிஸ்துவுக்கு என்ன கொண்டாடுறோம்? பிறந்த நாள், பர்த்டே பேபி ஜீசஸ். புல்லுல வச்சு படுக்க வச்சு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. கிறிஸ்துவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது மக்கா தவறு. நான் சொல்றேன், அடுத்து மக்கா தவறு. நம்பர் 1 நம்மளை முட்டாளாக்கி வச்சிருக்கிறான். 4ஆம் நூற்றாண்டுல நம்பர் 1 நம்மளை முட்டாளாக்கிட்டான். பிசாசு போட்ட பிளான் அது. நம்பர் 1 முட்டாள். கிறிஸ்துவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது தவறு. நம்பர் 1. கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுறதும் தவறு. ரெண்டுமே பிரிச்சு சொல்றேன். கிரைஸ்டுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது அவர் பேபி, அவர் தொட்டில போட்ட ஆட்டுறேன் அப்படின்னு இயேசுவ மனசுல வச்சு பிறந்த நாளை கொண்டாடுறதும் தவறு. அப்புறம் இயேசு பிறந்தார் இல்லையா ஒரு நாள், டிசம்பர் 20 சொல்லி நம்மளை ஏமாத்தி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த நாளை முக்கியப்படுத்தி அந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தி அந்த நாளை நீங்க கானர் பண்றதும் கனம் பண்றதும் தவறு. ரெண்டுமே தவறு. ஆனா எது தவறே கிடையாது சொல்றது? கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது தவறே கிடையாது. இது கொண்டாடியே ஆகணும். தலை எழுத்து. கொண்டாடித்தான் ஆகணும். ஆனா எதை கொண்டாடக்கூடாது? கிறிஸ்து பிறந்த நாளை, பர்த்டே அந்த டேவை கொண்டாடக்கூடாது. அந்த பிறந்த அந்த குழந்தைய அப்படி கொண்டாடக்கூடாது. பிறந்த நாள், பிறந்த நாள் எடுத்து கொடு. என் பையனுக்கு பிறந்த நாள், என் பொண்ணுக்கு பிறந்த நாள், என் அம்மாவுக்கு பிறந்த நாள், அப்படியே இயேசுக்கு பிறந்த நாள், இது புத்தருக்கு பிறந்த நாள், இது முகமது நபிக்கு பிறந்த நாள். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க இயேசுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டீங்கன்னா உங்க பிள்ளையும் இயேசுவும் ஒன்று என்று நீங்களாகவே பறைசாற்றுகிறீர்கள். என் பொண்ணுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, இயேசுக்கும் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. பொண்ணு இயேசு ஒண்ணா? இவ்வளவுதானா உங்க இயேசு மேல இருக்கிற கணம், மரியாதை? அவ்வளவுதானே? 2 ஒண்ணா? கிறிஸ்து என்பவர், இன்னொன்னு சொல்றேன், கிறிஸ்து என்பவர் வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடப்பட வேண்டியவர் அல்ல. கிறிஸ்து என்பவர் இயர்லி ஒன்ஸ், டிசம்பர் 25 எக்ஸ்மாஸ் வருகிறது, நாங்கள் கொண்டாட போகிறோம். அப்படியா? அந்த இடத்துல அவர் இருக்கிறார் உங்க மனசுல? வருஷத்துக்கு ஒரு தடவை கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுற அளவுக்கா நம்ம மனசுல கிறிஸ்து இருக்கிறாரு? கிறிஸ்து என்கிறவர் வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடப்பட வேண்டியவர் அல்ல, நாள்தோறும் கொண்டாடப்பட வேண்டியவர். டெய்லி கொண்டாடணும். நம்ம இதெல்லாம் வராது. அதனால பெரிய தலைகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வருஷத்துக்கு ஒன்று பிக்ஸ் பண்ணி அப்ப நினைச்சிட்டு போ, நீ அப்ப நினைச்சு கொண்டாடிட்டு போ, நம்மளை ஏமாத்திட்டாங்க. எல்லாமே அவன் போட்ட பிளான். இது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஆமாண்ணா, தெளிவா பேசியிருக்கிறாரு. நான் நிறைய பேச வேண்டியிருக்கு, பட் ஹிண்ட் கொடுக்குறேன். இந்த மந்தை, இந்த தொழுவம், இந்த பாதையில தான், இந்த பார்வையில தான், இந்த புரிதல்ல தான், இந்த விசுவாசத்துல தான் நான் இருக்கிற வரைக்கும் நடந்தேறும், நடக்கும். மைண்ட்ல ஆழமா ரிஜிஸ்டர் பண்ணுங்க, ஆழமா பதிச்சிருங்க. கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள் வரைக்கும் இயேசு இறந்து 300 வருஷம், 3 தலைமுறை வரைக்கும் இயேசுவுக்கு எந்த ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையும் கொண்டாடல. எத்தனை வருஷம்? 300 வருஷம், 3 தலைமுறை. இயேசு இறந்துட்டாரு, மரியாள் இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாரு, அப்போஸ்தலர் இறந்துட்டாங்க, அப்புறம் அப்போஸ்தலர்களை பின்பற்றின பிதா, மூப்பர்கள், தலைவர்கள் அவங்களாம் இறந்துட்டாங்க. 4வது வருஷத்துலதான் கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ரோம அரசன் அவன் கிறிஸ்தவத்துக்கு மாறுறான்.
ஆர்சிக்கு மாறுறான், ரோமன் கத்தோலிக்கலாக மாறுறான். மாறும்போது அப்ப இருந்த அந்த பாபிலோனியர்கள் டிசம்பர் 25 பிரஜாதிகள் சூரிய கடவுளை டிசம்பர் 25 சூரிய தேவதையின் பிறந்த நாளை ஏற்கனவே கொண்டாடிட்டு வர்றாங்க. ஏற்கனவே எந்த தேதி? டிசம்பர் 25. யாரை கொண்டாடினாங்க? சூரிய தேவதை ஒரு லேடியினுடைய பர்த்டேன்னு பாபிலோனியர்கள் கொண்டாடிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த மதத்திலிருந்து சலுகைகளுக்காக நிறைய பேர் ஆர்சிக்கு மாறினாங்க. எதுக்காக மாறினாங்க? கான்ஸ்டன்டைன் ஆர்சிக்கு வந்துட்டாரு. இப்ப அரசு என்ன கொடுக்குது? சலுகை கொடுக்குது. எதுக்கு சலுகை கொடுக்குது? ரோமன் கத்தோலிக். இவங்க இங்க வந்து கேட்கறாங்க, எங்களுக்கு கிறிஸ்தவத்துல பண்டிகை இல்லையே. இவங்க கேட்கறாங்க. ஏன்னா 300 வருஷமா என்ன கிடையாது? ஏன் கிடையாது? இதெல்லாம் நம்ம கவனிக்கல. இதை ஏன் கிடையாது? அதனாலதான் அரசர் சொன்னாரு, நீங்க அங்க இருந்த போது டிசம்பர் 25 சூரிய தேவதை பிறந்த நாளா கொண்டாடுனீங்க. இங்க வந்த போது இயேசு பிறந்த நாளா நீங்க கன்வெர்ட் பண்ணி கொண்டாடுங்கன்ட்டான். அதனால ஸ்ட்ரிக்டா சொல்றேன், டிசம்பர் 25ங்கிற நாளை கொண்டாடுறதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கும் கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா இது மனுஷன் கண்டுபிடிச்ச பண்டிகை, தேவன் காண்பித்த பண்டிகை அல்ல. இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றேன், இது யாரு கண்டுபிடிச்ச பண்டிகை? மனுஷன் கண்டுபிடிச்ச பண்டிகை. அப்படின்னா சுய வெளிப்பாடு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் படிங்க, தெளிவா இருக்கு. சுய வெளிப்பாடு. தேவனுடைய கற்பனை சொல்லுது, உன் தாயையும் தந்தையையும் கனம் பண்ணுவாயாக. இது தேவனுடைய கற்பனை. தேவன் மனுஷனுக்கு காண்பிச்சு சொன்னது. கனம் பண்ற அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்துல சேர்க்காதரா, கூட வச்சு காப்பாத்துறா, பிச்சை எடுக்க விட்டுறாதடா. இதெல்லாம் யார் சொன்னது? இதெல்லாம் தேவன் சொன்னது மனுஷன்ட்ட. இந்த பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், மூப்பர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எப்படி இதை மாத்தினாங்க அப்படின்னா, ஒரு மகன் வந்து கேட்கிறான், எங்க அம்மா அப்பா எனக்கு சுத்தமா பிடிக்கல, உங்களை நான் விரட்டணும் பாக்குறேன், ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு பிரதான ஆசாரிகள் சங்கம் கூடி, நீ என்ன சொன்னா தெரியுமா, நீ உங்க அம்மா அப்பா ஒரு 20 வருஷம் வாழ்றாங்க வச்சுக்குவேன், அந்த 20 வருஷத்துக்கு என்ன செலவாகும் கணப்போட்டியா? ஒரு 15 lakhs என்னமோ அது. சரி, அந்த 15 லட்சத்தை இந்த உண்டியில போட்டுரு. எந்த உண்டியில போட்டுரு? நாங்க உண்டியில வச்சிருக்கிறோம். 15 லட்சத்தை செக்க எழுதி போட்டுட்டு அப்படின்னா, போட்டுட்டு உங்க அம்மா அப்பாவை நீ கண்டுக்கவே வேணாம், ஏன்னா கடன் முடிஞ்சிருச்சுப்பா. எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. இது இயேசு கண்டிச்சார். என்ன சொல்லி கண்டிச்சா தெரியுமா? தாயையும் தந்தையும் கனமனுவாயன்ட்டு தேவன் உங்களுக்கு காண்பிச்சு சொன்னா, நீங்க தாயையும் தந்தையும் கனம் பண்றது என்னன்ட்டு நீங்க கண்டுபிடிச்ச உடனே பேசிட்டு இருக்கீங்க. இதான் மனுஷன் கண்டுபிடிக்கிறது. தேவன் காண்பிச்சது ஒண்ணு, கனம் பண்ணுங்கன்னு சொல்லி, மனுஷன் கனம் பண்ண உன்னை கண்டுபிடிக்கிறான். நீ பணத்தை போட்டா முடிஞ்சு, உங்க ரோட்ல விட்டா என்ன, தெருவில் விட்டா என்ன, நாயடி செத்தா என்ன, பேயடி செத்தா என்ன, கண்டுக்காத. நீ குற்றவாளி இல்லை, ஏன் நீ பணத்தை போட்ட, நீ செய்யற செலவு பணமா போட்டலப்பா. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இதான் மனுஷன் கண்டுபிடிக்கிறான். இதே மாதிரி தான் கண்டுபிடிச்சான் கான்ஸ்டன்டைன். இதே தான் கண்டுபிடிச்சான். அதனால ஐயா பேசலாம், உங்ககிட்ட மட்டும் இல்ல, பெரிய பெரிய தலைவரை உட்கார வச்சு நான் பேசணுட்டு ஆர்வம் துட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட பேசுறது சும்மா இருக்கு, எனக்கு அவங்ககிட்ட பேசணும், பதில் சொல்லு. தேவனுக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கும் என்ன கிடையவே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. இன்னும் சொல்றேன் பாருங்களேன்,
துளியும் இதுல அவருக்கு சம்மதமும் இல்லை. ஆனா இயேசுவின் பிறப்பை கொண்டாடுறதுல அவருக்கு என்ன இருக்கு? துள்ளுது அவருக்கு. குமாரனை கொண்டாடுறாங்க, துள்ளுது. ரொம்ப சிம்பிளா நம்மள பிசாசு வழி கொடுக்க முடியும். அழகா வழி எடுத்துட்டான். இல்ல, மனுஷன் கண்டுபிடிச்ச உபதேசத்துல நீங்க சிக்கினீங்கன்னா உலக போக்குல நீங்க போறீங்கன்னு அர்த்தம். என்ன போக்குல போறீங்க? உலக போக்கு. தெய்வ போக்குங்கிறது தேவன் காண்பிச்ச பாதையில போறது. உலக போக்குங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்ச பாதையில போறது. அதனால இந்த சபை அதுக்கு இடம் கொடுக்காது. என்ன கொடுக்காது? என்னைய பேழையை கட்ட கூப்பிட்டுருக்கிறாரு, அவர் சொன்னபடி அவரே கட்டி முடிப்பார். கட்டுறதுக்கு என்னத்தை தருவாரு? ஆட்களை தருவார். ஆமேனா? ஆமேன். சரி, சின்ன ஹிண்ட். டிசம்பர் 25 9:30 மணிக்கு இங்க சபை கூடும். ஆமேனா? ஆனா அதை வச்சு நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, எப்படி பரப்பிடக்கூடாது வெளியே போய். அவ்வளோ பேசினாரு இவரு, இவர் தான் கொண்டாடுறாரு அப்படியே பேசிடக்கூடாது. தெளிவா இருக்கு, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, தெளிவா பேசிட்டு இருக்கிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். சத்தியம் இருக்கு இல்லையா, ட்ரூத், மாறாத உண்மை, அன்சேஞ்சபிள் ட்ரூத், மாறாத உண்மை. அத சூரியனுக்கு பக்கத்துல வச்சு காமிச்சாலும், சூரியன் இருக்கு இல்லையா, அந்த சூரியன் பக்கத்துல கொண்டு போய் பைபிள்ல இருக்கிற சத்தியங்களாம் எடுத்து வச்சு பக்கத்துல வச்சு காமிச்சாலும், இருள் ஆத்துமாக்கு சூரியன் பக்கத்துல இருக்கிறது சத்தியம்னு தெரியாது. டெப்த் நான் சொல்றது ரொம்ப டெப்த். சூரியன் பக்கத்துல இருக்கிறது என்னன்னு தெரியாது, அது சத்தியம் தெரியாது. பொருள் இருக்குன்னு தெரியும், ஆனா சத்தியம் தெரியாது. இப்ப இருள் ஆத்மாவுடைய அந்த நிலைமையை நல்லா கிரைங்க, அதுதான் சொல்ல வரேன். இப்ப இவ்வளவு பேசினேன்ல, இவ்வளவு பேசினதெல்லாம் எடுத்து ஒரு பேக் பண்ணி சூரியன் பக்கத்துல வச்சு பரப்பானாலும் இருள் ஆத்மாவுக்கு இது உண்மைன்னு தெரியாது. இதை ஒத்துக்கவே முடியாது. இதுக்கு உண்மைனே தெரியாது, இது சத்தியம்னே ஒத்துக்காது. டிக்ளேர் பண்ணிக்கணும் இது என்ன ஆத்மான்னு. அது உள்ளே பாவம், அது ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். நரகத்துக்கு நியமிக்கப்பட்ட பாத்திரம் யார் தடுத்தாலும் நிக்காது. சரியா நரகத்துல போய் பொத்துன்னு விழுந்துடும். எழுதிவீங்க, பஞ்சு மாதிரி. கோபாக்கினைக்கு ரோமர்ல சொல்றாரு பவுலு, கோபாக்கினைக்கு நியமிக்கப்பட்ட பாத்திரங்கள் அப்படிங்கிறாரு. அத நானு நரகத்துக்கு நியமிக்கப்பட்ட பாத்திரங்கள் யார் தடுத்தால் நிக்காது, சரியா போய் நரகத்துல பொத்துன்னு விழுந்துடும். இதை நான் 100க்கு 500% நம்புறேன். நான் கரெக்டா நடக்கும், நூல் பிடிச்ச மாதிரி விழுந்துடும் கரெக்டா. நித்திய ஜீவனுக்கு உரியவர்கள் எவருமே நித்திய ஜீவனை இழக்க முடியாது. இதையும் புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில வந்திருக்கு, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதெல்லாம் பைபிள் வந்திருக்கு. நித்திய ஜீவனுக்குரியவர்கள் நித்திய ஜீவனை என்ன செய்ய முடியாது? இழக்க முடியாது. இழந்துருவோமோ அப்படிங்கிற பயத்தை யார் உள்ள வச்சுக்க வேண்டாம். இழக்க முடியாது. அவங்க நரகத்தை இழக்க முடியாது, நாம பரலோகத்தை இழக்க முடியாது. ஆமெனா? 7ஆம் அதிகாரம் எடுப்போம். யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 7, உலகம்
உங்களை பகைக்க மாட்டாது. அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே. இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணும்போது தம்மை பகைக்கிற, தம்மை எதிர்க்கிற, தமக்கு எதிராக போர்க்கொடி தூக்குற யூதர்கள், பிரதான ஆசிரியர்கள், வேதபாரர்களை பார்த்து இந்த வசனத்தை பேசுறாரு. உலகம் உங்களை பகைக்காது. உலகம் உங்களை சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கும். ஆனா அது என்னை பகைக்கும். ஏன் தெரியுமா? அதன் கிரியைகள் தப்பு. அது நினைப்பே மோசமா இருக்கு. அது பூரா மனுஷன் கண்டுபிடிச்சதை பண்ணிட்டு இருக்கு. இப்படின்னு நான் அதை கண்டிக்கிறதுனால, குத்துறதுனால, கோளாறு சொல்றதுனால அது என்னைய பகைக்குது. இயேசு சொல்றார், அது என்னை பகைக்குது. அதே இயேசு யோவான் 15ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 19. நீங்கள் இப்ப யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னா, முதல்ல பேசுனது யார்கிட்ட? தன்னை பகைக்கிற கூட்டத்திட்ட. இப்ப யார்கிட்ட பேசுறாருன்னா, தன்னை ஏத்துக்கிட்ட கூட்டத்திட்ட. தன்னை இப்ப ஏத்துக்கிட்டாங்க சீசர்கிட்ட அவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீங்கள் உலகத்தாராய் இருந்திருப்பீர்களானால் உலகமானது தன்னுடையதை சிநேகித்திருக்கும். 10:11 நீங்க ஏத்திருந்தீங்கன்னா, மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு விழாவை, ஒரு பண்டிகையை நீங்களும் சரின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, உலகம் உங்களை என்ன செஞ்சிருக்கோம்? ஏத்துக்கும். நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உங்களை அப்படியே நான் கொண்டாட விட்டுருந்தேன்னா உங்களை பகைச்சிக்காது. இப்ப அங்கிருந்து எடுத்தேன் இல்லையா, பகைக்குது. உங்களை பகைக்குது. ஏன் உலகம் பகைக்குது? சூப்பர் டெபினிஷன் இயேசு சொல்லியிருக்கிறார். அதை நான் விரிச்சு சொல்றேன் பாருங்க. உலகம், கவனிங்க, உலகம் அதாவது மனுஷன் கண்டுபிடிச்ச பாதையில நான் போக மாட்டேன். தேவன் எனக்கு காண்பித்த பாதையில போவேன் அப்படின்னு இருக்கிறவன உலகம் என்ன செய்யுது? பகைக்குது. இப்ப உலகம் என்னைய பகைக்கிறத வச்சு 3 விஷயம் தெளிவா தெரியுது. 3 விஷயம். ஒண்ணு நான் உலகத்துக்குரியவன் அல்ல. அதான் அதனை பகைக்குது. அதனால சொல்ல வர்றாரு, நீங்கள் உலகத்துக்குரியவர்களா இருந்தால் உலகம் உங்களை பகைக்காது. அப்ப நீங்க யாரு இல்ல? எது கன்ஃபார்ம் ஆகுது? நாம மனுஷன் கண்டுபிடிச்ச பாதையில நடக்கலைங்கிறது அதுவே அத்தாட்சி. அதான் பகைக்குது. நம்மளை பகைக்குது. கோளாறு சொல்லுது, குத்தம் சொல்லுது, கேலி பண்ணுது, எல்லாம் பேசுதுன்னா நம்ம அங்க இல்லைன்னு அர்த்தம். உலகத்தார் அல்ல, நம்பர் 1. 2வது என்னது? நம்மளை பகைக்கிறது உலகம்தான். அதுலயும் சந்தேகம் கிடையாது. நம்மளை பகைக்கிறது மனுஷனை கண்டுபிடிச்ச பாதை நடக்கிறவங்க தான் நம்ம பகைக்கிறாங்க. கன்ஃபார்மா தெரியுது. இந்த 2மே கன்ஃபார்ம் தெரியுது. 3வது, நானு அவர் காண்பித்த வழியில தான் நடக்கிறவன். அதுவும் தெரியுது. நான் கர்த்தருக்கு பின்னால்தான் இருக்கிறேங்கிறது தெரியுது. இந்த 3மே உலகம் என்னைய பகைக்கிறத வச்சு நான் செல்ஃபா என்ன அனலைஸ் பண்ணிக்க வேண்டியது. நம்மளையும் பகைக்குது. நம்ம என்ன பண்ணோம்? நம்மளையும் பகைக்குது. எப்ப மனுஷன் கண்டுபிடிச்சதா பண்ணாங்க சொன்னா நம்மளையும் பகைக்குது. அப்ப தெரிஞ்சு போச்சு நம்ம அந்த பாதையில இல்லை, கன்ஃபார்ம். 2வது, அவர் காண்பிச்ச பாதையில இருக்கிறோம், கன்ஃபார்ம். 3வது, அது உலகம், அது மனுஷன் கண்டுபிடிச்சதா பின்பற்றுது, நம்மளை பகைக்குது. இதெல்லாம் ஜீசஸ் மனசு வச்சுட்டு சிங்கிள் வேலை சொல்லிட்டார். சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார். ஆமீன் சொல்லுங்க. சின்ன டாபிக் பேசி முடிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு புரியுது எல்லாமே? இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட ஆதங்கம்.
தனிப்பட்ட ஒரு என்ன சொல்றது தவிப்புன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது அப்படி இல்லை. இது அவருடைய உள்ளத்துல இருக்கிற தவிப்பு. இது அவருடைய உள்ளத்துல இருக்கிற அந்த அங்கலாய்ப்பு, ஆதங்கம். அதை யார் வழியா தான் கொட்டுவாரு? அதான் கொட்டுவார், கொட்டி தீப்பார், சபைக்கு கொட்டி தீப்பார். சபையே நீ மனம் திரும்புகிற, நீ திரும்பு. யோசேப்பு தன் சகோதரர்களை தேடி தோத்தானுக்கு போறாரு. கரெக்டா? சாப்பாடு எடுத்துக்கிட்டு, பலகாரங்கள் எடுத்துக்கிட்டு, தின்பண்டங்கள் எடுத்துக்கிட்டு போகும்போது சகோதரர்கள் யோசேப்ப என்ன பண்றாங்க? குழியில போட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சி எடுத்து போட்டு குழியில போட்டாச்சு. இப்படி இந்த இந்த இன்சிடென்ட், இப்படி ஒரு சம்பவம் அப்பா கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சா? அவங்க அப்பா பேர் என்னது? யாக்கோப். யோசேப்பின் தகப்பனா இருக்கிற யாக்கோப்புக்கு கண்ணுக்கு முன்னால இது நடக்கல. கன்ஃபார்மா? சரி, சப்போஸ் இந்த சம்பவம் யாக்கோப்பு கண்ணுக்கு முன்னாடி நடந்தா என்ன நடந்திருக்கும்? தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்க. தடுத்திருப்பாரா? என்ன பாடுபட்டாவது இவராது குள்ளே விழுந்திருப்பாரா? தடுத்திருப்பாரா? சரி, அப்ப இயல்பு என்ன? பெற்ற தகப்பன் கண்ணுக்கு முன்னாடி தன் மகன் குழியில தள்ளப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. கன்ஃபார்மா? இப்ப இதே சீனை, இதே சம்பவத்தை பரலோகத்துல இருந்துட்டு தேவன் பார்க்கிறாரு. நம்புறீங்களா? தேவன் பார்த்தாரா பார்க்கலையா? பார்த்தார்ல. இப்ப தேவன் என்ன செய்யல? தடுக்கலை. தடுக்காத வச்சுக்கிட்டு என்னென்ன வேணாலும் பேசலாம். நம்ம வாய்க்கு வந்தது, மனசுக்கு தோணுனதை எப்படி வேணாலும் பேசலாமா? ஆனா உண்மை என்னது? அவர் கண்ணுக்கு முன்னாடி நடந்ததுங்கிறது 100% உண்மை. அவர் தடுக்கலைங்கிறது 100க்கு 200% உண்மை. தடுக்கல. சரி, இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த பக்கம் பேசுவோம், தேவன் பக்கம் விட்டுருவோம். யோசிப்பு மேல தேவனுக்கு கோபம் இருந்துச்சு. அதனாலதான் பாருங்க, விட்டார். தள்ளிட்டு போட்டுன்னு விட்டாரு. கரெக்டா? யோசிப்பு மேல என்ன இருந்துச்சு? ஒரு விதமான கோபம் தேவனுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. வாய்ப்பு கிடைச்சோனையும் கண்டுக்காம மனுஷன் திரும்பிட்டாங்க. கரெக்டா? திரும்பிட்டார். கரெக்டா? யோசேப்பு குழியில தள்ளப்படும் போது தேவன் கண்டும் ஏன் தடுக்க முன் வராதிருந்தார்னா, யோசேப்பு மேல ஒரு விதமான கோபம் உள்ளுக்குள்ள இருந்துச்சா? அப்படி எடுத்துக்கலாமா? ஆனா அப்படி எடுக்க வாய்ப்பு இருக்கா? அதான், இந்த வாய்ப்பு இருக்குனாலே நம்ம அலர்ட் ஆயிடணும். கரெக்டா எடுக்க பார்க்கணும் அர்த்தத்தை. வாய்ப்பு இல்லைன்னா எடுத்துடலாம் அர்த்தத்தை. ஆப்ஷன் இருக்கு, இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா கண்ணுல விளக்கணும், ஊத்திட்டு அர்த்தம் எடுக்கணும். டிப்ஸ் நான் சொல்லித்தரேன், வசனத்தை எப்படி நீங்க எடுக்கணும்ட்டு. அப்ப பாருங்க, கோபம் இருந்ததுனால, ஒரு கோபம் இருக்கிறதுனால யோசேப்ப தேவன் தடுக்க முன் வரல நினைக்கூடாது. யோசேப்பு மேல இருந்த கொள்ள பாசம், நம்பணும். நான் சொல்றத நம்பித்தான் ஆகணும். யோசேப்பு மேல இருந்த கொள்ள பிரியம், யோசேப்பு மேல இருந்த கொள்ள அக்கறை, அதனாலதான் கர்த்தர் பார்த்துட்டு இப்படியே இருந்தார். இதை ஏத்துக்கிறதுக்கே ஒரு மனசு வேணும். இதை ஏத்துக்கிறதுக்கே ஒரு மனசு வேணும்.
சும்மா எல்லாம் அதை பேச முடியாது, நம்ப முடியாது. கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருந்தார். எதனால? உண்மையில எனக்கு கோவம்டா, நீ மாட்டுவேன்னு நினைச்சேன், மாட்டினியாடா. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. அவன் மேல அவ்வளவு ஒரு பாசம், அவ்வளவு ஒரு நேசம், அவ்வளவு ஒரு பிரியம், அவ்வளவு ஒரு அக்கறை. அப்படித்தான் பாருங்க யோபுக்கும். யோபு மேல ஒரு கோபம் அவருக்கு ஓடிட்டே இருந்துச்சுங்க. திடீர்னு நினைச்சாரு, என்ன நினைச்சான்னு தெரியல, சும்மா போன பிசாசை விட்டுட்டு போட்டு தள்ளுறான்னு விட்டாருங்க. உண்மையா சும்மா இருந்த பிசாசை கூப்பிட்டு, யோபு மேல கவனம் வைத்தாயோ சொல்ற, போ போ, போ. அப்படியா? அப்படி இல்ல. யோபு மேல தேவனுக்கு கோபம் இருந்ததுனால இவ்வளவு பிரச்சனையை அவன் சந்திக்கல. யோபு மேல பாசம் இருந்ததுனால, முடிக்கும்போது சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா புரியும். பாசம் இருந்ததுனால, பிரிய இருந்ததுனால யோப விட்டாரு. அதேதான் ஆபிரகாம், ஈசாக். ஆபிரகாம சொல்லி என்ன சொல்லி நீ கேட்காம இஸ்மவேலை பெத்தலடா, பெத்தல சொல்லாமல உன்னிட்ட போயிட்டல. மனைவி பேச்சுக்கு செவி கொடுத்து தலையை ஆட்டிட்டு தலையாட்டி பொம்மா இருந்துட்டு அவட்ட ஆகார கல்யாணம் முடிச்சுட்டு இஸ்மவேலை பெத்து வச்சுக்கிட்டு என்னடா சேட்டை பண்ணிட்டு இருக்கிற நீ ஆபிரகாம? திரும்பவனே தாக்க தருவேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு தேவன் அந்த அந்த நிகழ்வை, அந்த கோவத்தை மனசுல வச்சுட்டே இருந்தாரு. சரியா ஈசாக்கு பிறந்தான். கோவத்தை காமிச்சிட்டார்ல, ஈசாக்கு பயில்ற கூட விட்டாரா? சரியா சரியா கரெக்டா. நீயே வெட்டுறா, வேலைக்காரன் கிடையாது, வெட்டுறா வெத்தல இஸ்மவேல போய். கோவமா எதுக்கு இதை செய்ய சொன்னார்? நீங்க எப்படி கர்த்தரை புரிஞ்சுக்கிறீங்க தான் பிரச்சனை. எப்படி புரிஞ்சிருக்கீங்க? இதுக்கு தான் அந்த ஆதங்கத்துல பேசுறாரு. எப்படி புரிஞ்சிருக்கீங்க அவரை? இதுக்கா செய்ய சொன்னாரு? ஓ வெட்டு, என்ன அழுவுற, வெட்டுற பண்ணோம்ல, கேட்ட நீ வெட்டுற பட எப்படியா செய்தாரு? கோபத்துல இல்ல, பாசத்துல, அக்கறையில, கவனத்துல, பிரியத்துல. அந்த அளவுக்கு ஆபிரகாம் நேசிக்கிறார், அந்த அளவுக்கு ஆபிரகாம் நேசிக்கிறார். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, தேவன் கோபப்பட்டாலும், தேவன் உங்க மேல பாசமா இருந்தாலும் நம்பலாமா? நம்பலாமா? தேவன் நம்ம மேல, தேவ கோபம் நம்ம மேல பற்றி எரியுதுனாலும் நமக்கு என்ன வரும்? ஆப்பு வரும். தேவன் நம்ம மேல பாசமா இருந்தாலும் நமக்கு என்ன வரும்? பிரச்சனை வரும். ஆனா வந்த பிரச்சனை கோபத்தினாலயா பாசத்தினாங்கிறது அவனுக்கு தெரியுமே தவிர ஊர் உலகத்துக்கு தெரியாது. ஊர் உலகத்துக்கு இது தெரியவே தெரியாது, அவனுக்குத்தான் தெரியும். என்னங்க பாசம், அவனுக்கு தான் தெரியும். இப்படி போய் பாசமா? ஆமேன். அது மாதிரி பிதாவை 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? டைம் போயிட்டு இருக்கு. பிதாவை, ஃபாதர் காட் இயேசுவை சிலுவையில பலியாக்குனது நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்துல. இவ்வளவு பேசிட்டு இயேசுவை பேச விடக்கூடாது. நம்ம மேல வச்சிருக்கிற அக்கறை, பிரியம், பாசத்துலதான் நம்முடைய குமாரன் என்றும் பாராமல் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறக்கி இயற்கையா சாகடிக்காம சிலுவையில தொங்க வச்சு இப்படி ஒரு பலியாக்கிட்டாரு. எதனால? அப்படிதான், அதான் கரெக்ட். ஆனா யூதர்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க? பிரதான ஆசிரியர் எப்படி என்ன தெரியுமா? கேட்டியா தொங்குற ஜீசஸை பார்த்து? கேட்டியா என்னடா அவன் ஐயோ அம்மான்னு ஓய்வு நாள மீறாதடான்னு எத்தனை தடவை சொன்னேன் நானு. கேட்டேன். கரெக்ட் வந்துருவார் ஜபாலயத்துக்கு ஓய்வு நாள்ல. கரெக்டா ஒருத்தவங்க உட்காந்துருப்பான், சூமின கை எந்திரி கோணமாக்குறது, கண்ணை திறக்கிறது. இது கர்த்தருக்கு பிடிக்காது. என்ன பண்ணார்? ஒண்ணு பார்க்கலாம்.
தேவன் தேவன் மேல பிரியமா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் விடுவிக்கட்டும். எப்படி இவங்க அப்படி என்ன இப்படி நினைச்சாங்க. ஏசு அங்க ரத்தத்தை சிந்தி பலியாயிட்டு இருக்கிறத இந்த கோஷ்டி சொன்ன மத்தியில கர்த்தர்னா சும்மாவா வச்சுட்டாரு பாருங்க, சும்மாவா எப்படி. அப்ப ஃபாதருக்கு சன் மேல கோபம் இருந்த மாதிரியாகவும், கரெக்டா பார்த்து வேலையை மேட்டரை முடிச்ச மாதிரியாகவும் இவங்க தாட்டு. ஒரு சம்பவத்தை எப்படி மனுஷன் பார்க்கறாங்கிறதான் டாபிக். எப்படி வருது பாருங்க. ஆனா கோபத்தினால தேவன் அதை செய்யல, நம்ம மேல இருக்கிற பாசத்தினால இயேசுவை பலியாக்குனார். ஆமீனா? ஓகே, என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, நல்லது செய்யறதுனால பிசாசு நல்லவனும் கிடையாது, கெடுதலை தேவன் தடுக்காம விடுறதுனால அவர் கெட்டவரும் கிடையாது. எழுதுங்க பஞ்ச் மாதிரி. இந்த சாமியை கும்பிட்டேங்க, அந்த சாமி என்ன, அந்த கடவுள் என்ன ஆசீர்வதிச்சிருச்சு, இப்ப நான் சூப்பரா இருக்குங்க அப்படிங்கிறதுனால அந்த கடவுள் கிடையாது, நல்ல கடவுள் கிடையாது. வேற கும்பிட்டேங்க வந்துருச்சு அப்படிங்கிறனால கர்த்தர் கெட்டவரும் கிடையாது. கிளியரா? அப்ப பிசாசு நல்லது செய்யறதுனால பிசாசு நல்லவன் கிடையாது, கர்த்தர் ஒரு கெடுதலை தடுக்காம விடுறதுனால கர்த்தர் கெட்டவரும் கிடையாது. ஆமேன். அப்ப எதை மனசுல வச்சு ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படிங்கறதா முக்கியமே தவிர என்ன செய்யறங்கிறது முக்கியம் இல்ல. பஞ்சு எதை மனசுல வச்சு இந்த காரியத்தை தேவன் செய்யறாரு அதுதான் முக்கியமே தவிர அவர் என்ன காரியம் செய்யறாரு அது முக்கியம் இல்ல. அதாவது எதை மனசுல வச்சு ஆபிரகாம் கூப்பிட்டு ஈசாக்க கொலை செய்யடான்னு சொல்றாருங்கிறதா முக்கியமே தவிர அவர் என்ன செய்ய சொல்றாரு, ஈசாக்க கொலை செய்ய சொல்றாரா அது முக்கியம் இல்ல, அது முக்கியம் கிடையாது. அவர் என்ன செய்ய சொல்றாருங்கிறது முக்கியம் இல்ல, என்னத்தை மனசுல வச்சுட்டு செய்ய சொல்றாரு அதுதான் முக்கியம். இது இப்படி பார்த்துட்டீங்கன்னா கர்த்தரை நீங்க தப்பா பார்க்க மாட்டீங்க. பார்க்கணும், அவர் செய்ய சொன்ன காரியம் மேட்ரு இல்ல, அவர் எதை மனசுல வச்சுட்டு செய்ய சொல்றாருங்கிறது மேட்ரு. ஆமேன். அவர் எதை மனசுல வச்சு சொல்றாரு அப்படிங்கிறது தான் இங்க த்ரில்லிங்கா இருக்கு, ரகசியமா இருக்கு, மனுஷனுக்கு வெளிப்படல. ஆமேன். ஏசு பிதாவானவர் குமாரனை உலகத்துல குழந்தையா கருவா பிரவேசிக்க சொல்லும் போது, அவரை மரியாள் குழந்தையா வெளியெடுக்கும் போது எதை மனசுல வச்சு இத்தனை ஆண்டு காலமா அவருடைய பர்த்டேய மறைச்சாரு தெரிஞ்சா இருக்காது? எங்கேயுமே குறிப்பு கிடையாது, பைபிளையும் கிடையாது, ஹிஸ்டரிலையும் கிடையாது, எந்த ஆண்டு எந்த மாசம் பிறந்தார். பர்பஸா அதை மறைச்சிருக்கிறாருன்னா புரிய வேண்டாம், புரிய வேண்டாம். மறைஞ்சிருக்கிறது உண்மை, அந்த தேதி, அந்த இரவு, அந்த பகல் எதுவோ, ஆனா ஏன் மறைச்சாரு? பர்பஸ் என்ன, எதை மனசு வச்சு இதை பண்ணாரு நம்ம பார்க்க தவறிட்டோம்.